ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னர் போட்டிருந்தாங்க. அந்த கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் கம்ப்ரஸர் மோட்டரில் போட்டதுனால அது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணல. அதனால் அதை எடுத்துகிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ப்ராடக்ட் போட்டிருக்கோம். டாட்டா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 75 லிட்டர்ஸ் ரெசின் போட்டு அதுக்கு ஒரு டேங்க் ஒன்று வச்சு ஒரு ½ HP மோட்ரு வச்சு மேலே நம்ம இதை வந்து இது பண்ணிடுவோம். சால்ட்டு ரீஜென்ரேஷன் உப்பு கரைசலை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஸ்டெய்னரு, சாஃப்ட்னிங் வால்வு, மேனுவல் டைப். இது மேனுவலாக அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. சர்வீஸு, ஃபாஸ்டரிங்ஸு, அப்ஃப்ளோ எல்லாமே இருக்குது. இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 15 ஹார்ட்னஸ் தான் இருக்குது. 900 ஹார்ட்னஸ் இந்த இடத்துல 15 ஹார்ட்னஸ் தான் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது சாஃப்ட்னர் உப்பு படியுது அந்த மாதிரி எதனா இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அவங்களோட பழைய உப்பு படிஞ்சதை காமிக்கிறேன் பாருங்கள். அவங்களோட பழைய உப்பு அதுதான். இப்போ 1% கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து மேலே படியாது. ஏன்னா எல்லாமே அரசாயிடும்.